Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. உனக்கு ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்குறேன்னு சொல்கிறாங்க, போய் சொல்லு அப்படின்னாங்க. நான் ஏதோ ஒரு ஒர்க்கில் இருந்தேன். இல்லை மேம், நான் இன்னொரு நாள் போகிறேன், வேற ஒரு வேலையில் இருக்கணும். இல்லை, அந்த ப்ரொடியூசர் யார் தெரியுமா? எங்கள் அப்பா தான். இது வெறும் த்ரில்லர் படமாக மட்டும் இருக்காது. இப்போ நான் பண்ணுற கதாபாத்திரத்துக்கு நான் எங்கே போனாலும் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இதில் பார்க்குறப்போ உங்களோட அந்த ஒன் ஹேண்ட் டிரைவிங் ஸ்கில்லாம் ஆட் ஆன இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது டைம் கரெக்டாக வரும். நானும் அதுக்காக வெயிட்டிங்கு, அவனும் அதுக்காக தான் வெயிட்டிங்கு என்கிட்ட சொன்னான். எனக்கு அருண் பாண்டியன் சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிம்பம் இருந்ததுல்ல, அதை தான் நான் ரைட்டிங்லேயே எடுத்துகிட்டு வந்தேன். இதில் எனக்கும் கொஞ்சம் ஃபைட் இருக்குது. ஆனால் இந்த வயசுக்கு, இந்த 66 வயசில் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான். பறந்து அடிக்கலை, அடித்தவன் எல்லாம் பறந்து போய் விழலை. ஆசை இருக்கலாம், ட்ரீம் இருக்கலாம், அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயர். பட் அந்த ஃபயரை என்றைக்குமே அணைய விடக்கூடாது. சினிமா இஸ் கூட்டு முயற்சி தான். இட்ஸ் அ கலெக்டிவ் விக்ட்ரி. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் டீமோட இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. அண்ட் தமிழ் எழுத்துலயே ரொம்ப சிறந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க அக்கேனும். ஸோ அந்த என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு வந்து விகடன் சார்பா வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்து. அது அந்த எழுத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் அக்கேனம் அப்படின்றது ஆயுத எழுத்து. நீங்க சொன்ன மாதிரி அந்த எழுத்துல இருந்து உருவான ஒரு வார்த்தை தான், அதுக்கான ஒரு வார்த்தை வடிவம். ஸோ இதோட அர்த்தம் 3 புள்ளி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கதை வந்து ஒரு 3 முக்கியமான கேரக்டரை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு படம் தான். ஸோ அந்த கதாபாத்திரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். படமாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் கேரக்டரோட பாயிண்ட்லேருந்து தான் கதை ஆரம்பிச்சது, இந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டரா. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக அந்த ஸ்கிரிப்டை நம்ம டெவலப் பண்ணுறப்போ ஆப்வியஸாக கதைக்கு சில கதாபாத்திரங்கள் தேவைப்பட்டது. ஸோ அது பிளான் பண்ணிலாம் பண்ணல, ஆனால் அது அந்த ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஒரு 3 கேரக்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டைட்டிலாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த்து நம்ம கொடுக்கணும், அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அவங்களோட ரீசனிங் என்ன, இன்டென்ஷன் என்ன. ஸோ அது கொஞ்சம் கிளியராக இருந்தால் தான் இந்த 3 கேரக்டர் கிளாஷ் ஆகிறப்போ அது நமக்கு கொஞ்சம் பிலீவபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வெதர் பாண்டியன் கேரக்டராக இருக்கட்டும், இந்திரா, இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆதித்யா ஷிவ்பிங்கன், இவங்க தான் அந்த 3 முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ யாருக்கும் எந்த ரிசம்பிளன்ஸும் இருக்காது. ஒவ்வொரு கேரக்டருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீசனிங் இருக்கும். இந்த டைட்டில் மாதிரியே உங்க லைஃப்பை நான் கம்பேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் எ ட்ரையாங்கிள்னு சொல்லி ஒரு பெரிய ரைட்டரே சொல்லியிருக்காரு. அது ட்ரையாங்கிள் மாதிரி லைஃப்ல பேலன்ஸ் பண்ணணும்னா சினிமா, ப்ரொஃபஷன், பர்சனல் லைஃப் எடுத்துட்டா. அருண் பாண்டியோட லைஃப்பும் அப்படிதான். இனிஷியல் லெவலில் ஒரு ஆக்டரா ஒரு பெரிய ஒரு பர்சனை பார்த்தோம், இன்னொரு பக்கம் பொலிட்டிஷியனாக பார்த்தோம், இன்னொரு பக்கம் பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் சினிமாவுக்குள்ளேயே ஒரு பர்சன், அதில் பொறுப்புள்ள அப்பாவும் பார்த்துருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் லைஃப் அருண் பாண்டியன் என்னை பார்க்குறப்போ இந்த மோஸ்ட் சீனியர்லாம் தாண்டி நிறைய இடங்கள்ல நிறைய மேடைகள்ல ஒரு பேசுகிற பார்த்தா யங் டெக்னீஷியன்ஸ் இல்லை யங் டேலண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். நாங்களும் வரும்போது புது ஆளாக தான், யார் வந்தாலும் புது ஆளாக தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வர்றது எல்லாருமே புது ஆள் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டத்தில் மெச்சூரிட்டி ஆகி அவங்க பாப்புலர் ஆகி, அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வர்றவங்கள வேறு பார்வை பார்க்கக்கூடாதுன்னு என்னுடைய தாட்டு. இவங்க எடுத்துகிட்டு வந்தது விஷயம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அதை என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ முதல்ல டைரக்டர் மட்டும்தான் புதுசாக இருப்பாருன்னு நினச்சிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் என்னுடைய டீமே இருக்குது அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் டீமை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க, வெளியே தான் நின்றுட்டாங்க. வரிசையாக உள்ளே வந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது ஓகே இவங்க ஓகே we can manage, we can do it. அந்த எல்லாத்துக்கும் மேலே எனக்கு என் மேலேயும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. தென் அது முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட. எதுவாக இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதில் அவங்க ரொம்ப ஓப்பனாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த யங் ஜென்ரேஷனே ஒரு மெச்சூர்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அது இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அழகாக பண்ணோம், நல்லபடியாக வரும். இது இந்த டேக்லைன் ரொம்ப எனக்கு ஆச்சரியன்றதெல்லாம் கிடையாது.
யங் டீமோட இந்த டைப் ஆகுது இருக்கு இல்லையா, தட் மியூச்சுவல் கன்சர்ன் இருக்கு இல்லையா, ஒரு டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே அருண் பாண்டியன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டேக்லைனுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அல்ட்ரா டிஜிட்டல் எரால ஹவ் யூ அடாப்ட் யுவர் செல்ஃப்? இப்போ சினிமா இஸ் கூட்டு முயற்சி தான். இட்ஸ் அ கலெக்டிவ் விக்ட்ரி. இட் இஸ் நாட் அ இண்டிவிஜுவல் விக்ட்ரி. எவ்ரிபடி ஹேஸ் டு have some coordination and they have to give. இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியோ இந்தியன் இண்டஸ்ட்ரியிலையோ கொஞ்சம் அது வேறுபாடாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஓவர்சீஸ் போனீங்கன்னா, ஹாலிவுட் போனீங்கன்னா, ரைட்டர் ஹேஸ் இஸ் ஓன் சே, a costumer designer has his own say, a master, a fight master has his own say. ஸோ டயலாக் ரைட்டரோ இல்லை காஸ்டிங் டைரக்டருக்கு ஓன் சே இருக்கும். இது எல்லாமே டைரக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கூட்னைஸ் ஆகிட்டு ஒரு ஃபைனல் தான். ஸோ நான் என்ன டைரக்டர் கூட அகாமடேட் பண்ணி அடாப்ட் பண்ணி சிலது எனக்கு தனிப்பட்ட இது இருக்கும், அது புரிய வச்சு, அது புரிகிற ரேஞ்சில் சொல்ல வச்சு ப்ராக்டிக்கலாக காட்டிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் அவரும் எனக்கு இல்லை சார் இது இப்படி இது பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நானும் டைம் எடுத்துகிட்டு அதுக்கு அக்செப்டன்ஸ் பண்ணுறது. ஸோ இவங்க கூட நான் ஜெல்லாகிறது தான் மைண்டு. ஸோ இதில் இன்னொரு பர்டிகுலராக சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பர்விஷன் செல்வகுமார் நம்ம இணைந்த கைகள் பண்ணவர், அவரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவரும் என்ன தேவையோ, டைரக்டருக்கு என்ன தேவையோ, எல்லாத்துக்கும் என்ன தேவையோ, கேமராமேனுக்கு என்ன தேவையோ அது பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நியூ தாட்ஸு அது மிங்கல் ஆகிறது ரொம்ப நல்லது. அது பீங் அ பெர்ஃபார்மர், நல்ல கதைகளில் தேர்ந்தெடுத்து நடிக்கிறது இட்ஸ் பீங் ஒரு பிக் டாஸ்க். கீர்த்திக்கு கதைகள் எப்படி அமைச்சிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிசியேஷன் ஃபார் ப்ளூ ஸ்டார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ என்ன தோணுச்சுன்னா, நிறைய உழைச்சிருக்காங்க, வேலைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு டிபிக்கல் ஹீரோயின் ரோலாக இல்லாமல் திஸ் இஸ் கண்டென்ட் ட்ரிவன் ஒரு ஒரு இந்திராவை பார்க்க முடிஞ்சுது. டெல் அஸ் அபௌட் தி ப்ராசஸ். ஸோ எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணுன்ற ஒரு ஐடியா அண்ட் அந்த ஒரு காலிங் வந்து பியூர்லி ஃபார் த ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதனால் அதில் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நான் வேலையாக பார்க்காம இட் இஸ் பார்ட் ஆஃப் மீ. ஸோ அப்படி தான் நான் தேர்ந்தெடுக்கிற கதைகளாக இருக்கட்டும், கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதுக்கு பண்ணுற வேலைன்னு சொல்கிறதில்ல, ஹோம்ஒர்க்குன்றது எல்லாமே இட் இஸ் பார்ட் ஆஃப் நம்ம என்னோடய வாழ்க்கை தான். தட் இஸ் நம்ம எந்திரிச்சு எப்படி பல் தேய்ச்சி வந்து குளிச்சு எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ அது ஒரு வேலையாக ஒரு எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் இட் இஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணுற கதாபாத்திரத்துக்கு நான் எங்கே போனாலும் நிறையா அப்சர்வ் பண்ணுவேன், பீப்புளை நிறைய அப்சர்வ் பண்ணுவேன், நிறைய விஷயம் அதுலேருந்து தான் நான் எடுத்துப்பேன் நம்ம ரியல் லைஃப்லேருந்து. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தியேட்டர் பண்ணும்போது அதை எப்படி நம்ம வந்து ஸ்டேஜுக்கோ இல்லை ஒரு கேரக்டருக்கோ ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கோ ட்ரான்ஸ்சென்ட் பண்ணுவோன்ற ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுவோம். பட் என்னதான் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணாலும் இதை வந்து நம்ம ஒரு வாழ்வியலாக பார்த்தா இட் இஸ் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் அப்படி தான் அது எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அப்படி தான் இந்த ஃபிலிமுக்கும் உண்டான அந்த ஒர்க்குன்னு சொல்கிறோம்ல, இந்த ஃபிலிமுக்கு உண்டான ஒர்க்கும் ஆஃப்கோர்ஸ் இப்போ டைரக்டர் ஒரு விஷனோட வராரு. அதாவது அவர் எழுதின ஒரு கதாபாத்திரம் இது, அதுக்கு நம்ம விஷுவலி லைஃப் கொடுக்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக அவரோட விஷனில் என்ன இருக்கோ அது என்னோட கேப்பபிலிட்டிஸில் என்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ கொலாபரேட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. அப்படி தான் இந்திராவுக்கும் ஒர்க் பண்ணோம். ஸோ எனக்கு 100% அவரோட விஷன் ஒன்று இருக்கும்ல, 100% என்னால் அது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுமோன்னு தான் பார்ப்பேன். அண்ட் என்னோட லேர்னிங்கோ ஸ்கில்ஸோ அதில் எதெல்லாம் கொண்டு வர முடியும்னு பார்க்குறது. ஓகே, ஏன்னா இதில் பார்க்குறப்போ உங்களோட அந்த ஒன் ஹேண்ட் டிரைவிங் ஸ்கில்லாம் ஆட் ஆன இருக்குன்னு நினைக்கிறேன். கமிங் டு மியூசிக் டைரக்டர் பரத் வீரராகவன், இருக்கிறதுலே மோஸ்ட் சேலஞ்சிங் என்ன தெரியுங்களா? இந்த கிரைம் த்ரில்லருக்கு மியூசிக் பண்ணுறது தான். ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா படங்கள்லையும் எல்லா கிரைம் சீரீஸும் எல்லாரும் நம்ம இப்போ ஓடிடி வந்த அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சம்திங் வி நீட் டு பி யூனிக் மியூசிக்கில் கொடுக்கணும் அண்ட் தீமோட அடாப்ட் ஆகணும் அந்த மியூசிக். ஸோ அந்த ரித்தமை ஃபைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, தட் இஸ் மோஸ்ட் சேலஞ்சிங். கேனம் வந்து நான் வந்து ஒரு செம்ம லைஃபாக பார்க்குறேன். எனக்கு வந்து இதில் வெறும் த்ரில்லர், வெறும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு கேட்டகரி கீழே மட்டும் இந்த படத்தில் இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை ஒர்க் பண்ண மியூசிக்கான சாங்ஸோ அப்படி வரல.
இதில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்துக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப வெல்கமிங்காக அவங்களுக்கு பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ரீல் அண்ட் ஒரு பிஜிஎம் ஒரு சாங்க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது வெறும் த்ரில்லர் படமாக மட்டும் இருக்காது. அதில் ஒரு ரொம்ப க்யூரியஸான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஹிடன் டீட்டெயிலாக மியூசிக்கலாகவும் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் மூவி ஒரு செம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ இந்த மூவிக்கு ஐ டிட் மை பெஸ்ட்னு நினைக்கிறேன். இந்த ஃபில்மோகிராஃபி பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸ். அது அஃப்கோர்ஸ் இனிஷியல் லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸில் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாங்கிறதெல்லாம் மைண்டில் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணுறதுல யூஆர் ஒன் அமாங். அந்த நிறைய நான் ரீசெண்டாக பேசுகிறப்போ ஒரு ஆக்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒகேனிக்கல் சீக்வன்ஸ்க்குலாம் எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் நாங்கள் ஸ்டன் பண்ணோம் அப்படின்ட்டு. அதில் பெரிய எஃபர்ட் போட்டிருந்தது நீங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த படத்தில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அண்ட் இதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கும் கொஞ்சம் ஃபைட் இருக்குது. ஆனால் இந்த வயசுக்கு, இந்த 66 வயசில் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான். பறந்து அடிக்கலை, அடித்தவன் எல்லாம் பறந்து போய் விழலை. கீர்த்திக்கும் என்ன ஒரு ஹியூமன்லி பாசிபிள் வித் ஹர் மைண்ட். இது என்னென்னா நம்ம ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பிசி பிரபு, நம்ம டைரக்டர் லீடிங் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், நான் ஒரு இது பார்த்தேன். அவர் ஊமை விழிகள் ஃபைட்டை தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஆமாம், ஒரு நேச்சுரல் ஃபைட்டு இருந்துச்சு, அதில் ஒரு ட்ராமா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் நாங்கள் அந்த ட்ராமா ஒரு நேச்சுரல் ஃபைட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது அப்படி தான் இருக்கும், அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ ஃபைட்டு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஹியூமன்லி பாசிபிளோ அது மட்டும்தான் இருக்குது. அண்ட் கமிங் டு கீர்த்தி, செட்டிங் அப் அ ஸ்டேஜ் ஃபார் அன் ஆக்டிங் கரியர் அப்படிங்கிறது இப்போது நிறைய பேருக்கு ஆக்டிங் ஆசை இருக்கும். இது சொல்லப்போனால் இப்போ அப்பா ஆக்டர் அண்ட் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இடம் பிடிக்கிறதுக்காக ஓடி உழைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சொன்ன செட்டிங் அப் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் அன் ஆக்ட்ரஸ், அதை பற்றி சொல்லுங்கள். ஹவு ஹார்ட் இட் இஸ், எவ்வளோ கஷ்டமான வேலை அது, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது? கஷ்டம்னு நான் பார்க்க மாட்டேன், இட்ஸ் அ சேலஞ்ச் ஒன்லி. அண்ட் இதில் இருக்கிற ரிஸ்க்ஸை தெரிஞ்சு தான் நம்ம எடுக்கிறோம். எனக்கு ஐ ஹாவ் தட் ப்ரிவிலேஜ், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சின்னதுலேருந்து நான் பார்த்துருக்கேன், இந்த சைட்லேருந்து இருந்து பார்த்துருக்கேன். ஸோ என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குன்னு ஒரு கேஜ் பண்ண முடிஞ்சுது. பட் அதை தாண்டியும் அதிக அளவு ரிஸ்க்ஸ் அண்ட் அதிக அளவு சேலஞ்சஸ் இருந்தது பீயிங் அ உமன். பட் அது கஷ்டன்றதை தாண்டி இப்போ நம்ம ஒரு ஆக்டராக பண்ணணும், எனக்கு அந்த ஆக்டிங் ட்ரீம் இருக்குது, ஆக்டிங் ஆசை இருக்கலாம், ட்ரீம் இருக்கலாம். அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயர். பட் அந்த ஃபயரை என்றைக்குமே அணைய விடக்கூடாது. அதை பெருகுபடுத்திகிட்டே இருக்கணும். அதுக்கு உண்டான வேலையை பண்ணணும், கற்றுக்கணும், நிறைய பேரோட பேசணும், நிறைய சினிமா பார்க்கணும், அதுக்கு உண்டான வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கனவு மட்டும் போதாது. ஸோ அந்த கனவோட மட்டும் எனக்கு இதை நடக்க மாட்டேங்குது, நான் ஆடிஷனுக்கு போகிறேன் நடக்க மாட்டேங்குது, இல்லை என்னை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்தே ஆகணும். ஆக்டர்ஸ்க்கு நிறைய சைலண்ட் பீரியட்ஸ் இருக்கும். இப்போது ஒரு ஃபிலிம் டு இன்னொரு ஃபிலிம் கேப் இருக்கும். மக்கள் பல விதமாக பேசுவாங்க, அவன் அப்போது ரிலீஸ் நடந்தது, அதுக்கப்புறம் அந்த நடிகை நடிக்கவே இல்லை, இவ்வளோ எனக்கே சொல்லியிருக்காங்க, இவ்வளோ கேப் ஆச்சு. பட் அந்த சைலண்ட் பீரியட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பீரியட் யூர் ஒர்க்கிங். ஏன்னா அந்த சைலண்ட் பீரியடில் வி ஹாவ் டு ப்ரிப்பேர், வி ஹாவ் டு பி ரெடி அண்ட் அதை ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு வரமாட்டேங்குது, ஐயோ எனக்கு கதையே வரமாட்டேங்குது, இல்லை என்னால் இது பண்ண முடியல, ஏன் இதை கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒன்றும் நடக்காது. நம்ம நம்ம ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இப்போ ஆக்டர்ஸ் எனக்கு இந்த கனவு இருக்குதுன்னு நினச்சிட்டு வராங்கன்னா அதுக்கு என்ன வேலை பண்ணுறன்றது ஒன்று இருக்குது. இப்போ உனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா யூஆர் ஸ்டடிங், இல்லை சயின்டிஸ்ட் ஆகணும்னா யூஆர் ஸ்டடிங். ஆக்டர் ஆகணும்னா மட்டும் ஏன் நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை ஏன் ஓகே அதுக்கு செலவு பண்ணணுன்னா நிறைய இடம் இருக்குது, காசு கொடுத்து தான் பண்ணணும்னு இல்லை, நிறைய இடம் இருக்குது, நிறைய பேர் இருக்குது, நிறைய சினிமா பார்த்து நிறைய வீடியோஸ். இப்போ 1 click அவே யூடியூப்பில் அத்தனை பேரோட இன்டர்வியூஸ் அண்ட் அவங்களோட நாலேஜை பகிர்ந்துக்கிறாங்க. இட் இஸ் ஆல் 1 click அவே. ஸோ அந்த எஃபர்ட்டை போடணும். அந்த எஃபர்ட்டை போட்டால் தான் we can attempt. அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். பட் 100% ஐ நோ திஸ், நம்ம
100% கொடுத்து again and again ட்ரை பண்ணி, and when we keep working towards it, the universe will give us. அது விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அது மேபி டைம் எடுக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. அந்த டைம் ஏன் உங்களுக்கு கொடுக்குதுன்னா டு மேக் யூ பெட்டர், டு கெட் பெட்டர். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமை யூஸ் பண்ணணும். சூப்பர். நீங்கள் சைலண்ட் பீரியடை பற்றி பேசினதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன்னா எல்லா ஆக்டர்ஸோட லைஃப்பில் நம்ம வெளியேந்து பார்க்குறப்போ அவங்களோட பீக் லைஃப் தெரியும், பட் ஆனால் அந்த சைலண்ட் பீரியட்ல இருக்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அண்ட் ஆமாம் தெரியாது. நிறைய பேர் ஆக்சுவலி அந்த சைலண்ட் பீரியட்ல டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி ட்ரூ திங். இதை பற்றி It applies to you also. உங்களுக்கும் வந்திருக்கு. எவ்ரி ஒன். அண்ட் எனக்கு வந்து அதான் somehow my spiritual journey, my parents, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர், இந்த சர்க்கிள்னால I've always had a little better understanding of this. என்னால் இதை வீட்டில் கூட பேச முடியும். with my husband we have the discussion. that is an advantage we have. but அந்த சான்ஸ் கிடைக்காத ஒரு பீரியடுன்னு இருக்கும்ல, நிறைய பேருக்கு இது இருக்கும் இல்லை, படம் வராத ஒரு பீரியடுன்றது, அந்த பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. தட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குது. வேலை பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ ஒரு ரோல் வந்துருச்சு, எனக்கு அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் இல்லைனா அதில் வந்து ஒரு ஃபைட்டராக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ரோலுக்கு வந்து ஐ ஹாவ் டு டூனா, அப்போ உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கு இந்த ஸ்கில் இருந்ததுன்னா இந்த ரோல் கிடச்சிருக்கும். அப்போ அந்த சைலண்ட் பீரியட்ல அந்த ஸ்கில்லை கற்றுருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். சார் சொல்லும் போதே ஒரு சொன்னார், ஸ்டண்ட்டு கூட அதில் ஹியூமனிட்டி என்ன இருக்கோ அதை மாதிரி பண்ண முடியுதுன்னு சொல்லி. எனக்கு இப்போ லக்கி பாஸ்கரில் ராம்கி சாரோட கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் பார்க்குற வரைக்குமே நமக்கு ஏமாத்திட்டு போயிடுவோம். அப்போ டேரக்டர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு எல்லாருமேலேயும் ட்ரஸ்ட் குறைஞ்சிருச்சு, ஹியூமனிட்டி இல்லை, அந்த ஹியூமனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி ஒரு கேரக்டர் அது ராம்கி சார் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு இந்த படத்தில் அருண் பாண்டியன் சார் ஜெயிலேருந்து வரப்போ அந்த வெயிட்டெல்லாம் தாண்டி அந்த ஹியூமனிட்டி பேஸ்டு ஒரு விஷயம் இருக்கும்னு தோணுது. அந்த லேயரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா நீங்களும் அருண் பாண்டியன் சாரும்? கண்டிப்பா. பட் உங்களுக்கு அது தோணுச்சா ட்ரெய்லர் பார்க்கறப்ப? ஏன்னா அவர் அரகண்டா காமிச்சிங்க, பட் நமக்கு ஒரு இந்த ஃபிலிம் பார்த்ததுனால ஒரு ஐடியா வரும் இல்லையா, தட் அந்த ஐடியா தான் த்ரோ பண்றேன் உங்களுக்கு. பேசிக்கா சொல்லணும்னா, எனக்கு அருண் பாண்டியன் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிம்பம் இருந்ததுல, அதை தான் நான் ரைட்டிங்லேயே எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு ஆளா இருப்பாரு, பயங்கர டெரரான ஒரு ஆளா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எனக்கு கால் பண்ணி, சார் வந்து உனக்கு ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்குறேன்னு சொல்றாங்க, போய் சொல்லு அப்படின்னாங்க. நான் ஏதோ ஒரு ஒர்க்ல இருந்தேன். இல்லை மேம் நான் இன்னொரு நாள் போறேன், இப்போ வேற ஒரு வேலையில இருக்கணும். இல்லை அந்த ப்ரொடியூசர் யார் தெரியுமா, எங்கள் அப்பா தான், அப்பா டி நகர் ஆஃபீஸில் இருக்காரு, நீ வேணா முடிஞ்சா போய் பார்த்து கதை சொல்லு அப்படின்றப்போ, அவரை பார்க்க போறேன்றப்போ நான் சின்ன வயசுல பார்த்த படங்கள், அவரோட ஹைட்டு, அந்த மேட்சவா இருந்த எல்லா விஷயமும் வருது. இப்போ அவர்கிட்ட போய் நம்ம கதை சொல்ல போறோம் அப்படின்றப்போ அவருக்கான அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதையே நம்ம கதையில என்கேட்ச் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த அரகன்ஸ்க்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கும். அவன் அரகண்டா இருக்கிறதுக்கு காரணமே அந்த எமோஷன் தான்ன்றது வந்து இதுல நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இதை பார்த்தப்ப தோணுச்சு, லக்கி பாஸ்கர்ல அவரை என்ஜாய் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம். ரீசெண்டாக கூட ரீவிசிட் பண்ணேன். சாரோட கேரக்டர் இந்த ட்ரைலர் பார்க்கவே தெரிஞ்சது. ஓகே, சம்வாட் இந்த ரெண்டு கேரக்டரும் அந்த ஹியூமனிட்டி பேஸ்டு ஒரு விஷயம் பண்ணுதுன்னு தோணுது. இன்ஸ்டிங் உனக்கு உங்களுக்கு சொல்ற மாதிரி இன்ஸ்டிங் எனக்கு இதை சொன்னிச்சு. நைஸ். லெட்ஸ் சீ. அன்பிற்கனிகளுக்கு அப்புறம் இப்போ இந்த படம். ஸோ ரெண்டுமே வேற வேற கேரக்டர்ஸ். அந்த டைமென்ஷன் அட்மைரிங் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அஸ் அன் ஆக்டரா, அது என்னவா இருந்தது அப்பாட்ட? ஹீ இஸ் வெரி சின்சியர். அந்த சின்சியாரிட்டி என்னன்னா கேரக்டருக்கு மட்டும் இல்லை, அந்த செட்டுக்கே வந்து அவர் சின்சியராக இருப்பார். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் இது ஆக்சுவலி ஐ திங்க் ரொம்ப இன்கிரேனாக வந்து அவர் பார்த்து எனக்கு, ஏன்னா எனக்கு எந்த செட்டில் இருந்தாலும் என்னோட கேரக்டர்ன்னு மட்டும் நான் அப்படியே போயிட மாட்டேன். நான் க்யூரியஸாக இருப்பேன், எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இருப்பேன், கம்ப்ளீட்டாக ப்ரெசண்ட்டாக இருப்பேன் இந்த செட். அண்ட் அது எனக்கு அப்பா கிட்டேருந்து நான் நிறைய அதை பார்த்து கற்றுக்கிட்டது. சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி செட்டில் அப்படி தான் இருந்திருக்காரு அவர். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா எடுத்தவங்க, நான் நடிகராக மட்டும் வரேன்றது வரலை. ஸோ அந்த பேஷனில் எடுத்ததுனால மேபி அவர் அந்த செட்டுக்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பார். அண்ட் ஐ ரியலி அட்மயர் தட். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், அப்பா வந்து கரெக்டாக உங்களுக்கு நல்ல படங்களாக எடுத்து வந்து கொடுக்குறாருல, அன்பிற்கினியால், அது ஹெலன் மாதிரி ஒரு படம், இப்போ இந்த படம்லாம் நீங்கள் ஏன் அப்பாவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? என்னென்ன கேட்கல் மாதிரி இல்லை, ராம்கி சார் காம்போலாம் ஏன் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் பண்ணலாம்னு கேட்டிங்களா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள், கேட்டதே இல்லையா? கேட்டதில்லை.
இந்த இடத்துல யூ ஹேவ் டு பி சீனியர். அவர் ட்ரெண்ட்ல இருந்தா நீங்க கேட்கணும் அதை. நான் சார் ஆனஸ்டா சொல்றேன், ராம்கி சார் நீங்களாம் வந்து இப்போ எகெயின் காம்போவா ஒரு படங்கள் பண்ணா நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் தட் சோர்சஸ் இருக்கு, படங்கள் நிறைய பேர் பாக்குறாங்க, காம்பினேஷன் நீங்க நிறைய பேர் அட்மையர் பண்றாங்க. லைக் நான் அதை செலிப்ரேட் பண்ண விதத்தை நான் பார்த்தேன் தியேட்டர்ல. தீபாவளிக்கு ராம்கி சாருக்கு அவ்வளோ சவுண்ட் இருந்தது. அதே மாதிரி நீங்க 2 பேர் சேர்ந்து என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷன் இருக்கு இல்லையா? தட் நாஸ்டாலஜியா சில ஹிட் காம்போஸ் வந்து இல்லை ஷோராக இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் பழைய படங்கள் எடுத்து எல்லாரும் அப்படியே ரீல்ஸாக போட்டுட்டு அப்படியே எங்களுக்கே ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது டைம் கரெக்டாக வரும். நானும் அதுக்காக வெயிட்டிங்கு, அவனும் அதுக்காக தான் வெயிட்டிங். என்கிட்ட சொன்னான், அவன் தான் எனக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தான். நான் கண்டிப்பாக பண்ணுவோம்டா, கரெக்டாக ஸ்கிரிப்ட் மாட்டிச்சுன்னா 2 பேர் பண்ணுவோம். ஆனால் அந்த யூத் மாதிரியெல்லாம் காட்டாமல் என்ன ஏஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். பட் இன் ஆல் ஆனஸ்டி இந்த 2 படமுமே நான் தான் அப்பாக்கு எடுத்துட்டு போனேன். அப்படியா? அதான் சொன்னாரு ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட கொண்டு ஆமா, இதுவும் சரி அன்பர்கினியாலும் சரி, நான் ப்ரொடியூசர் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசி, அங்க பேசி, ஃப்ரெண்டு கிட்ட பேசி, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இதை பாத்தீங்களான்னு. அப்புறம் நைட் அவர் பார்த்து அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. எனக்கே அது ட்விஸ்ட்டு, 2 டைமும் எனக்கே ட்விஸ்ட் ஆனது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. பட் என்னோட இன்டென்ஷன் வாஸ் டு டெல் ஹிம் ஓகே திஸ் இஸ் அ ஃபிலிம். ஸோ 100% அந்த மாதிரி திருப்பியும் நான் எடுத்துட்டு போனேன். நாஸ்டாலஜிக்காக கொண்டு போனேன். அண்ட் இன்ஃபேக்ட் அன்பர்கினியால் வந்து 16 இயர்ஸ் கழிச்சு அவர் நடிச்சது வந்து அன்பர்கினியால தான். கிராஃப்ட் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் இருக்குங்கிறதுக்கு நான் ரீசெண்டா உங்களோட லாஸ்ட் இயர் வந்த படம் நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் முந்தின இயர்ல அதோ முகம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரே ஒரு கேரக்டர், ஒரு சின்ன கேமியோ, அது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த அது சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருந்தது. தட் வாஸ் chosen by you. அது ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். அதே மாதிரி இந்த படத்துல ஏதோ ஒரு கேமியோ இருக்கும்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. ஏதாவது இருக்கா? எப்படி சொல்லணுமா? கேமியோன்னு சொல்றீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. அமௌண்ட் ஹிண்டா கேக்குறேன். அந்த மாதிரி லேயர் ஆட் பண்ணிருக்கீங்களா? லேயர் இருக்கா? லேயரா கேக்குறேன். இருக்கு கேமியோங்கிறது வந்து இருக்கு. அது எதுக்கு அவங்க கனவு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, இவர் எப்படி இப்படி அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க. கண்டிப்பா தேங்க்யூ. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, ரொம்ப அழகா இருந்தது. அந்த கேரக்டரைசேஷன் 5 நிமிஷம் தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும், 5 to 6 minutes தான். அதை பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அண்ட் அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணிருந்தீங்க, அதுக்கு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் சார். தேங்க்யூ. நைஸ். அடுத்த லைனப்ஸ் என்ன கீர்த்தி? இந்த படம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் படம் பண்றதா இல்ல ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட். ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் ஒரு 1 year, more than a year I'm working on it with the director. இன்னொன்று I'm working on it on a story on my own. ஸோ 2 அது போயிட்டு இருக்கு. going to be director தெரியல. பட் டைரக்டிங் ஐ இவென்ச்சுவலி 100% வாண்ட் டு டூ தட். எனக்கு அந்த ஏன்னா காலேஜில் நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் மற்றவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் எடுத்து பண்ணுறேன். பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய் டூயிங் புட்டிங் அ ஃபிலிம் டுகெதர். ஸோ அண்ட் தீஸ் 2 are there in the lineup and mostly ஒரு announcement should come soon. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் என்டையர் டீமுக்கு. ஏன்னா ஒரு யங் டீமா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி ஃபார் தட். விகடன் சார்பா இந்த படம் வெற்றிடுன்னு சொல்லி மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.